அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். ஒவ்வொரு மணி நேரமும் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரண்டு பக்கமும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லாத நிலைமை இருக்கின்றது. இருந்தாலும் இஸ்ரேல், அமெரிக்காவை பொறுத்தமட்டில் தாக்குதல்கள் கொஞ்சம் குறைந்திருப்பது போல் தெரிகின்றது. ஆனால் ஈரான் விடாமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பது போல் தெரிகின்றது. கள நிலை எவ்வாறு இருக்கின்றது முதலில் கூறுங்கள். உண்மைதான். தொடர்ச்சியாக இப்போதும் கிட்டத்தட்ட 5 நாடுகள் மீது நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் 5 நாடுகள் மீது தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கின்றது ஈரானிய படையினர், படையினர். ஏவுகணை தாக்குதல், ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. அதாவது இந்த புதிய தலைவர் பதவியேற்ற பின்னர் அந்த தாக்குதலின் அலை வேகம் உயர்ந்திருப்பதாக, கடுமையாக இருப்பதாக தான் படைத்துறை அவதானிகள் கூறுகிறார்கள். மத்திய கிழக்கில் இருந்து இப்போது 36,000 அமெரிக்கர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார்கள், அங்கிருந்து போயிருக்கிறார்கள். அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான இந்த வளர்ப்பு பிராணிகள் ரோட்டு வழியே மக்கள் எல்லாம் விட்டு ஓடிவிட்டார்கள். ஓமானில் பெருமளவானவை ரோட்டு வழியே திரிவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த சதார் ஜபாரி என்றவர் அட்வைசராக இருக்கிறார், IRGC அட்வைசராக இருக்கிறார், ஆலோசகராக, படைத்துறை ஆலோசகராக. அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தாங்கள் 10 வருட போருக்கு தங்களோட படை தயாராக இருப்பதாகவும் அதற்குரிய ஆயுத வளங்களும் தங்களிடம் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அதே போல சேர்ஜி ஆஸ்லாண்டர் அவர் இஸ்ரேலின் மிலிட்டரி அட்வைசர், இஸ்ரேலின் மிலிட்டரி எக்ஸ்பர்ட்டாக இருந்தவர். அவர் கூறியிருக்கின்றார், ரஷ்யாவும் சீனாவும் துல்லியமான தகவல்களை வழங்கி இருக்கின்றன. அதாவது இந்த இஸ்ரேலின் முழுமையான ரடார்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலின் மட்டுமல்ல, இஸ்ரேலை பாதுகாக்க ஜோர்டானில் இருந்ததும் கூட ஆக தப்பி இருக்கிறது துருக்கியில் இருக்கிறது மட்டும்தான் தப்பி இருக்கிறது. அது ஏனென்று தங்களுக்கு தெரியவில்லை. ஏனையவை எல்லாத்தையும் தாக்கி இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஈரான் ஏரோஸ்பேஸ் படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி சயித் மொசாவி அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தற்போது அதாவது முதலில் தங்கள நோக்கமாக இருந்தது இந்த இஸ்ரேலை சுற்றி இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக இந்த அரபு நாடுகளில் வைக்கப்பட்டிருந்த ஏவுகணைகள், அதாவது ரடார்களை அழிப்பதுதான் முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம் அவர்களின் இன்டர்செப்டர்ஸை இல்லாமல் செய்வது, விடைமறைப்பான்களை தாக்கி அழிப்பது. அதற்கு பிறகுதான் தாங்கள் ஒரு வீரியமான ஏவுகணைகளை, அதாவது கனரக ஏவுகணைகளை பயன்படுத்த திட்டமிட்டிருந்ததாகவும், அதற்கு முதல் தங்களிடம் இருந்த பழைய ஸ்டோக்குகளைத்தான் பயன்படுத்தி இருந்ததாகவும் கூறியிருக்கின்றார். அதாவது அவரின் கருத்தின்படி அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அதாவது இனி ஒரு தொன் எடையுடைய ஏவுகணைகளை மட்டும்தான் பயன்படுத்தும். வோஹெட் 1 தொன்னாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே இஸ்ரேலில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நேற்றிரவு முழுதாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. இன்றும் 3 தடவைகள் அலையாக இஸ்ரேலை தாக்கியிருந்தார்கள். இஸ்ரேலின் அதிபர் பெஞ்சமின் நெத்தனியாஹு சகோதரரான இந்தோ நெத்தனியாஹு வீடு முற்றாக அழிந்து போயிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதே போல பெஞ்சமின் நெத்தனியாஹு வீடு தாக்கப்பட்டிருக்கிறது. பென் ஹவீர் என்ற அமைச்சர் வீடு தாக்கப்பட்டிருக்கிறது. பென் ஹவீரை உங்களுக்கு தெரியும், மிக மிக மோசமான கருத்துக்களை இந்த காசா போரின் போது வெளியிட்டவர் அவர்தான். அவர் எந்த பிரச்சனைக்கும் முன்னுக்கு வந்து விடுவார். ஆனால் நேற்று அவர் ஒரு பதிவை போட்டிருக்கிறார், ஈரான் பொதுமக்களை தாக்குகிறது, இந்த மனித உரிமைகள் அமைப்புகள் ஐநாக்கள் என்ன செய்கின்றார்கள், ஒருவரும் வாய் திறக்கவில்லை என்று இப்போது அவர் ஐநாவை நோக்கி தனது கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது இப்ப அவரை பாதுகாக்க ஐநா வர வேண்டுமா,
என்றதான் அந்த கருத்தாக இருக்கின்றது. அதாவது எதுக்கும் பலம். இப்ப இதிலிருந்து அவதானிகள் ஒன்றை கூறுகிறார்கள் என்று சொன்னால், இனிமேல் கடைசி வரையும் ஈரான் இந்த ஏவுகணைகளை, இந்த தூர வீச்சை குறைப்பதை ஒத்துக்கொள்ளாது. என்றால் அதுதான் இப்போது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. இந்த கொரம்ஷார் ஏவுகணை அயத்துல்லா ஹமானியின் காலத்துல அது 2000 கிலோமீட்டராகத்தான் குறைக்கப்பட்டிருந்தது. அவர் 2000 கிலோமீட்டருக்கு மேல அந்த ஏவுகணைகளை ஏவுவதை விரும்பவில்லை. ஆனால் இப்போ உண்மையாக அதன் வேகம் தூரம் 3000 கிலோமீட்டர். இப்ப புதுசாக வந்தவர் அதை 3000 கிலோமீட்டருக்கு அப்கிரேட், 3000 கிலோமீட்டர் ஏற்கனவே அவங்கள்ட்ட இருந்ததை பயன்படுத்த கூறியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இந்த போர் மிக கடுமையாக நடக்க போகின்றது போல தெரிகிறது. இதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோடு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார். இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி அடுத்த மாதம் வரையும் முற்றாக மூடப்பட்டிருக்கும் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார். அதே சமயம் இன்னொன்றையும் போட்டிருக்கின்றார், ரஷ்யாவிடம் எரிபொருள் வாங்குகின்ற ரிலையபிள் பார்ட்னர்ஸுக்கு நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஐரோப்பிய ஒன்றியமும் வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பொலிட்டிக்ஸை அதுக்குள் செய்யாமல் ஒரு நீண்ட கால உடன்பாட்டுக்கு வந்தால் வழங்கப்படும் என்று. அதாவது இதே சாட்டாக வைத்து 20 வருடத்துக்கு ஒப்பந்தத்தை எழுதி விடுறது என்று சொன்னால், அல்லது 50 வருடத்துக்கு, இப்ப பெட்ரோல் டாலர் ஒப்பந்தம் மாதிரி 100 வருஷத்துக்கு எழுதுறாங்களோ தெரியாது. இந்த நிலைமை மிகவும் ஒரு மோசமான நிலையாக போய் கொண்டிருக்கின்றது. இன்று இரவும் இஸ்ரேலும் மற்றது யுஏஇயோ அல்லது கட்டாரோ குவைத்தோ பஹரைனோ எல்லா நாடுகளும் இன்றிரவும் தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டுதான் இருக்கின்றன. நாங்கள் கதைக்கும் போதும் ஏவுகணைகள், ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் அங்கு பறந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனித உரிமைகள் தொடர்பாக பேசும் பொழுது எனக்கு சிரிப்பு வந்த காரணம் என்றால், இவர்களுக்கு இந்த செலக்டிவ் மெமரி என்று சொல்லுவார்கள். இப்போ கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னதாக தானே காசாவில் என்ன நடந்தது, அதற்கும் மனித உரிமைகளுக்கும் தொடர்பு இல்லையா என்று சிந்திக்க தோன்றுவது. பேசும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ரிச் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் என்னால் கூற முடியதா இருக்கிறது. இனி இப்ப நீங்கள் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர் தொடர்பாக கூறும் பொழுது, முஜ்தபா ஹமினி அவர்களுடைய நியமனம் தொடர்பாக கூறும் பொழுது, ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உரையாடும் பொழுது கூறினீர்கள், அவருடைய தந்தையோடு அவர் தந்தைக்கு ஆலோசகராக இருந்தார் என்று நீங்கள் கூறும் பொழுது, இது ஈரானுக்கு அவர்களுடைய திட்டத்தை சரியாக செயல்படுத்துவதற்கு, அதாவது சொல்லுவார்கள் அது சீம்லெஸ் டிரான்சிஷன் என்று சொல்லுவார்கள், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அப்படியே கொண்டு செல்வதற்கு, அதை பயன்படுத்தி தாக்குதலை துரிதப்படுத்துவதற்கான இலகுவான நிலைமையை வழிவகுத்து கொடுத்திருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். பல இடங்களில் அணு ஆயுதம் தொடர்பான பிற கொள்கைகளாக இருக்கலாம், நீண்ட தூர ஏவுகணைகளாக இருக்கலாம், இவை எல்லாவற்றுக்கும் தடையாக இருந்தவர் அயத்துல்லா ஹமானி. அவர் உண்மையில் உங்களுக்கு தெரியும், அது ஜெனரேஷன் கேப் கொண்டு இருக்கு. அடுத்த வருகிற ஜெனரேஷன், இப்ப அதைத்தான் சொன்னார்கள். என்னன்னு சொன்னால், நெத்தனியாவு மேன் இந்த சண்டைக்கு அவசரப்பட்டவர் என்று சொன்னால், அமெரிக்காவின் அடுத்த ஜெனரேஷன் இஸ்ரேலுக்காக ஒரு நாள் சண்டை பிடிக்க வரப்போவதில்லை என்றதுதான். அதே போலதான் இது அடுத்த இவர்களாக வலிந்து கொண்டு போய் அடுத்த ஜெனரேஷன் கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்தான் அவர் மட்டுமல்ல, அவர் அந்த ஆலோசனை குழு ஒன்று ஒரு பெரிய ஒரு ஆலோசனை குழு அவர்கள். அந்த ஆலோசனை குழுவில் இவரும் ஒருவர். அப்ப இதுவரை காலமும் நிழலாக இந்த அரசை வழி நடத்தியவர் அவர்தான். இன்று அவருடைய மகள் இறந்து விட்டார், சிறிய குழந்தை. மனைவி இறந்து விட்டார், தந்தை இறந்து விட்டார். அதாவது இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று அன்று யாரோ போட்டிருந்தார், அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. தந்தை கூட வாடகை வீட்டில் தான் இருந்தார் என்று கூறி இருக்கிறார்கள். அப்படியானவர்கள் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றவர்கள் தான் அந்த போராட்டத்தில் ஒரு வீரியமிக்கிறதாக இருப்பார்கள். ஈரானிய மக்களும் அப்படித்தான் நிற்கிறார்கள். அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்னும் போது, இந்த அரபு நாடு, மேற்குலக நாடுகளும் மற்றது வளைகுடா நாடுகளும் இப்போது தத்தளித்து ஓடித்திருக்கிறார் என்று அவர்கள்ட்ட இழப்பதற்கு நிறைய இருக்கின்றது. அப்ப நிறைய இருப்பவர்கள் தான் அதை பாதுகாப்பதற்கு கடுமையாக போராடுவார். இப்ப குவைத் வளைகுடா நாடுகளிலிருந்து வெளியேறுவதற்கு கஷ்டம், இது என்ன போக்குவரத்துகள் இல்லை. செல்வந்தர்கள் தப்பி ஓடுவதற்கு என்னது 2.5 லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து ஓடியாக்களும் இருக்கிறார்கள். வெவ்வேறு பாதைகளுக்கெல்லாம் 1.5 லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து ஓடியாக்களும் இருக்கிறார்கள். அப்படியான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது மத்திய கிழக்கு நிலவரங்கள். இப்ப இன்றும் கிட்டத்தட்ட MQ-9 என்ற 2 வானூர்திகள், அது 2 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை, அமெரிக்காவின் தாக்குதல் விமானங்கள், அந்த விமானம் ஹெல்ஃபயர் மிசைல்ஸை கூட ஏவக்கூடியது, சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஈரான்.
கிட்டத்தட்ட இது 11வது விமானம் என்று கூறுகிறார்கள். இப்ப பைனான்சியல் டைம் சொல்கின்றது என்னென்று சொன்னால், இது வெனிசுலா, இதை நாங்கள் எப்பயோ கதைச்சதுதான் இப்போது பைனான்சியல் டைம் போடுகிறது என்றால், வெனிசுலா டைப்பில ஒரு நடவடிக்கை என்றுதான் ட்ரம்ப் இதில் இறங்கினவர். ஆனால் இந்த போரை இழந்து விட்டார்கள் என்ற துணையில் தான் பைனான்சியல் டைம் கூட இதை போட்டு. இனி அரசர்களே, இன்னும் ஒரு கேள்வி வேணுமென்றால், உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவோடு கைகோத்து போரை நடத்தும் நாடுகள் அலாய்ஸ் என்று சொல்வார்கள். குறிப்பாக தெரியும் பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் அவர்களோடு கைகோர்த்து செல்வார்கள். ஆனால் இந்த தடவை அவர்களுக்கு இடையில் ஒரு இடைவெளி இருப்பதை எல்லோரும் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தங்களை இந்த போருக்கு இணைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று தெரிகின்றது. ஆனால் ஒரு விடயம் ஒன்று அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால், சைப்ரஸை எல்லா நாடுகளும், இந்த ஈடுபடாத நாடுகள் பலப்படுத்த விரும்புகிறது. என்ன காரணத்துக்காக அதை பலப்படுத்த விரும்புகிறார்கள்? உண்மைதான். சைப்ரஸுக்கு மேக்ரோன் போயிருக்கிறார், பிரான்ஸ் அதிபர் என்று. சைப்ரஸுக்கு யூகே F-35 ரக விமானங்களை அனுப்பி இருக்கிறது. சைப்ரஸுக்கு துருக்கி 6 F-16C&D ரக விமானங்களை அனுப்பி இருக்கின்றது. அப்ப எல்லோரும் இந்த சைப்ரஸை பாதுகாக்க, சைப்ரஸ் இந்த மத்திய கிழக்கு நடவடிக்கைக்கான விநியோக மையம், விநியோகத்தளம். அன்றைக்கு சைப்ரஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், இவர்கள் சைப்ரஸில் பலவற்றை மறைக்கிறார்கள். 2 தாக்குதல்கள் இடம்பெற்றதாக கூறியிருக்கிறார்கள். 2 இல்லை, பெருமளவான தாக்குதல்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன. சைப்ரஸ் அரசு இவர்களை இப்போது சொல்லிவிட்டது, நீங்கள் படை நடவடிக்கைக்கு எங்களை பயன்படுத்த வேண்டாம், மனிதாபிமான நடவடிக்கைக்கு பயன்படுத்துங்கள் என்று. சைப்ரஸ்ல ஒரு தீவை எடோகன் பிடித்து வைத்திருக்கிறார், அதாவது துருக்கி. கிட்டத்தட்ட 1983ஆம் ஆண்டுல இருந்து அது ஒரு டிஃபேக்டோ ஸ்டேட். அது இந்த மேற்குலக நாடுகள் அதை சைப்ரஸ் இந்த தீவு என்றுதான் சொல்லுகிறது. ஆனால் துருக்கி அதை அங்கீகரித்து அதை வைத்திருக்கின்றது. இப்ப துருக்கியின் ரடார்களும் அங்கு இருக்கின்றது. துருக்கியை பொறுத்தவரையில் துருக்கி டபுள் கேம் ஆடுறது. என்னென்று சொன்னால், துருக்கி பாத்தீங்கள் என்று சொன்னால், அதாவது இஸ்ரேலுக்குரிய உளவு தகவல்களை துருக்கி வழங்கியதாக ஈரான் குற்றச்சாட்டு என்றது போன வருடம் ஜூன் மாதம் இடம்பெற்ற தாக்குதலின் போது இஸ்ரேலுக்கு அடிக்கப்பட்ட ஏவுகணைகளில் பலவற்றை துருக்கி தான் இடைமறித்து தகர்த்தளித்திருந்தது. அதற்கு பிறகு 2010ஆம் ஆண்டு இந்த AN-TPY-2 என்ற தாட் ஏவுகணை என்ற ரடார்களை அமெரிக்கா 2010 துருக்கியில் பொருத்தியிருந்தது. 2012ஆம் ஆண்டு அது ஆபரேஷனலாக இருந்தது. சிரியாவில் இடம்பெற்ற தாக்குதல்களில் துருக்கி இஸ்ரேலுக்கு உதவிகளை செய்து அந்த தாக்குதலுக்கு முழு உதவிகளையும் வழங்கியது துருக்கி. துருக்கியிலிருந்து இஸ்ரேலுக்கான எரிபொருட்கள் போகின்றது. அப்ப இப்ப கேட்கிறார்கள் கேள்வி, அதாவது இந்த டிஃபென்ஸ் மேகசின் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறது. எல்லா ரடார்களையும் அடிச்சு முடிச்சுட்டாங்க, ஆனா துருக்கியை மட்டும் விட்டு வச்சு கிடக்கு ஏன் என்ற கேள்வி. என்ன துருக்கி இவ்வளவும் செய்யுது, ஆனால் துருக்கியை இந்த போருக்கு இழுக்க வேண்டாம் என்றதுக்காக ஈரான் விட்டு வைத்திருப்பதாக. ஆனால் துருக்கி மீதும் இன்றும் ஒரு ஏவுகணை ஏவப்பட்டிருக்கின்றது. ஆனால் துருக்கி என்ன சொல்கிறது, அதுக்கு தாங்கள் திருப்பி அடிக்கிறத பற்றி துருக்கி கதைக்கிற. துருக்கி சொல்லுது, நாங்களும் ஈரானும் 1000 வருடம் உறவுக்காரர், 1000 வருடங்களாக எங்களுக்கு உறவு இருக்கின்றது. நான் அந்த உறவை குழப்ப விரும்பவில்லை, திருப்பி தாக்கி அந்த உறவை குழப்ப விரும்பவில்லை என்று கூறிவிட்டு துருக்கி இருந்து விட்டது. இப்ப சில சமயங்களில் இப்ப பெஞ்சமின் நெத்தனியாகு சைப்ரஸுக்கு தான் முதலில் தப்பி ஓட வலிக்கிட்டு இருந்தார். என்று சொன்னால், இப்போ அவர்களுடைய இல்லங்கள் வீடுகள் எல்லாம் தாக்கப்படுற நேரத்துல ஒரு முக்கிய தலைவர்களை அங்கு கொண்டு போய் வைத்திருக்க யோசிக்கிறார்கள் போல் தெரிகிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் இப்ப சொன்னது போல பெஞ்சமின் நெத்தனியா அந்த வீடு தாக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சர்மார வீடு தாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இனிமேல் நாங்கள் பயன்படுத்துகிற ஏவுகணை 1 தொன் வெடி மருந்தை சுமந்து வர வேண்டாம், 1 தொன் வெடிச்சு தந்தால் எப்படி இருக்கும் என்று தெரியும். அப்ப இப்ப நேற்று சொன்னார்கள், இப்ப குரம் ஷாகர் ஏவுகணை அது வந்தோன்னு 80 குண்டுகளை ரிலீஸ் பண்ணும், அதை தடுக்க முடியாது. அப்ப 100ஐ அடித்தால், அதான் நேற்று ஒரு படைத்துறை ஆய்வாளர் இன்னொரு தளத்தில் கதைத்துக் கொண்டிருந்தார். சொல்லும் போது மேற்குலக நாட்டை சேர்ந்தவர் அவர் சொன்னார், 100ஐ அடிச்சு விட்டால் 8000 குண்டு விழும். அது இஸ்ரேல் எல்லாம் நெருக்கமான குடிமனைகள். டெல் அவிவ் மீது 8000 குண்டுகள் விழுந்தால் அந்த நிலைமை என்ன? இது நாங்கள் பகுதி என்று யோசிக்க முடியாது. என்றால் கடந்த மாதம் நாங்களே இதுல கதைச்சிருந்தோம். துபாயின் மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்ல வெடிச்சத்தம் கேட்டு சனம் எல்லாம் சிதறி ஓடுறதை பார்த்தால் எப்படி இருக்கும் அந்த நிலைமை என்றால் அதை விட மோசமாகத்தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதை அவர்கள் யோசிக்கவே இல்லை. அப்ப இவ்வாறான நிலையில் சைப்ரஸில் சில சமயங்களில்
இந்த இஸ்ரேலியவர்களை கொண்டு போய் வைத்திருப்பதற்காக இப்போது பிரான்சும் விமானங்களை சைப்ரஸுக்கு அனுப்பியிருக்கிறது, கப்பல்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதை பலப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் சில சமயங்களில் இஸ்ரேலின் முக்கியமானவர்களை அங்கு கொண்டு போய் வைத்திருப்பதுதான் திட்டமோ தெரியும். இதே நேரத்தில் சவுத் கொரியாவிலிருந்து புதிய ஏவுகணைகளை யுஏக்கு கொண்டு போவதாக கூறப்படுகின்றது. இதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்போ இவர்களுக்கு அவசரமாக ஏவுகணைகள் தேவையாக இருக்கின்றது. ஏவுகணைகள் முடிந்து விட்டது, அல்லது அது எல்லாம் அவர்களிட ரடார்கள் ஒன்றும் வேலை செய்யவில்லை. அதாவது பேட்ரியாட் MIM-104 டாட் ஏவுகணையையும் எடுத்துவிட்டு சவுத் கொரியாவிடமிருந்து ஷன்காங் 2 என்ற ஏவுகணை, இந்த ஏவுகணை சவுத் கொரியா ரஷ்யாவின் தொழில்நுட்பத்துடன், அதாவது ரஷ்யாவின் S-400 S-350 ரக ஏவுகணைகள் தொழில்நுட்பத்துடன் தென் கொரியா கட்டியிருந்தது. அப்ப இந்த ஏவுகணையை வாங்குவதற்கு UAE 2018 ஆண்டு அதுக்கு UAE கிட்டத்தட்ட 3.5 பில்லியன் டாலர்கள் பெறுமதியில் அதற்கான ஓர்டரை கொடுத்து 10 ஏவுகணைகளை வாங்க கொடுத்தது. ஆனால் அவர்களிடம் அந்த அளவு தொகை இல்லை என்றபடியால் அவர்கள் அந்த விநியோகத்தை உடனடியாக செய்யவில்லை. இப்ப நோர்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் உள்ள பிரச்சனைகள் காரணம் இப்போது அதை அவசரமாக தேவை என்று சொல்லி அமெரிக்காவின் C-17 குளோப் மாஸ்டர் விமானத்தில் அதனை இப்போது ஏற்றி இருக்கிறார்கள். ஏற்றி இப்போது அவசரமாக UAEக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் UAEயில் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அங்கே ஒரு ஹெலிகாப்டர் கூட விழுந்து நொறுங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. எப்படி இந்த ஹெலிகாப்டர் விழுந்தது? உண்மைதான். நாங்கள் உங்களுக்கு தெரியும், இதில் கதைத்திருந்தோம் முதலில். இந்த ஷாஹிட் 136 விமானங்களை இவர்கள் விமானங்களால் சுடவளிக்கிறார்கள். அது மிகவும் பாதகமானது. என்னென்று சொன்னால் உக்ரைனிலும் MiG-29 விமானம் சுடவளிக்கிட்டு அது ஷாஹிட் அதை அடித்து வீழ்த்தி இருந்தது. அதே போல உக்ரைனில் MI-24 ரக உலங்கு வானூர்தியால் அதை தாக்க முற்பட்ட போது அது உலங்கு வானூர்திக்கு அருகில் வெடித்ததால் உலங்கு வானூர்தியும் விழுந்தது. ஏன்னா அது ஒரு தற்கொலை விமானம். அது தற்கொலை விமானம் என்றால் அது எங்கேயும் வெடிக்கும். அப்ப அதே போலதான் இன்று UAE தனது இப்போது UAE மற்றது ஓமான், கட்டார் இவையெல்லாம் இந்த விமானங்களை ஆளில்லாத விமானங்களை சுடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். அப்படித்தான் உங்களுக்கு தெரியும், குவைத்தில் 3 F-15E விழுந்தது என்று சொன்னால் அவர்கள் அதனை இந்த விமானங்களை சுட பயன்படுத்த போதுதான் மாறி எல்லாம் கொலாப்ஸா போனது, லாக் பண்ணிட்டு பெட்ரியாட்டுக்குள்ள. அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் அதே போல இந்த முறை UAE இப்போது நீங்கள் வீடியோக்களில் பார்க்கலாம், F-16 சுட்டு வீழ்த்துகிறார்கள், இந்த விமானங்களை சுடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த தாழ்வாக பறந்த விமானத்தை உலங்கு வானூர்தியால் சுட முற்பட்டிருக்கிறார்கள். உலங்கு வானூர்தியால் சுட முற்பட்ட சமயம் அது என்னென்றால் ரிமோட் கண்ட்ரோல் ஆனது. அங்க நினைக்கிறேன் அங்க அவங்க ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டிருப்பாங்க அது எங்க போகுது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, நேர ஹெலிகாப்டருக்கு பக்கத்துல கொண்டு வெடிக்க வச்சிருக்கிறாங்க. வெடிக்க வச்சதுல ஹெலிகாப்டர் விழுந்து போச்சு. அதுல இருந்த கன்னரும் பைலட்டும் இறந்ததாக UAE அமைச்சகம் அந்த தகவலை தன் தளத்துல வெளியிட்டு இருக்கின்றது. ஹெலிகாப்டர் கிராஷ் பண்ண அவர்கள் அதை டெக்னிக்கல் இஷ்யூ என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் பிறகு சமூக வலைத்தளங்களில் இந்த படைத்துறை அமெரிக்க சோர்சஸை முன்வைத்து சிலர் அந்த தகவலை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சுட வெளிக்கிட்ட சமயம்தான் இந்த அனர்த்தம் நிகழ்ந்ததாக படைத்துறை உலங்குவானோர்தான் விழுந்திருக்கு. நன்றி அரசர்களே. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டிருக்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முஸ்தபா ஹமனி அவர்களுடைய தெரிவு தொடர்பாக அவருடைய கருத்து கூறியிருக்கிறார். அதாவது Iran has made a big mistake in choosing Mustafa Khamenei as a new supreme leader. I think they made a big mistake என்று கூறியிருக்கின்றார். பிக் மிஸ்டேக் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? எல்லாம் இப்ப புட்டின் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார், சீனா அதை தெரிவித்திருக்கிறது, ஈவன் அசர்பைசான் கூட அதனை தெரிவித்திருக்கின்றது. அது உள்விவகார பிரச்சனை என்று கூறியிருக்கிறார்கள். நீங்கள் சொல்பவர் தான் தலைவராக வர வேண்டும் என்றால், இப்ப இந்தியாவுக்கு நீங்கள் சொல்ற நேரம் தான் 1 மாதத்துக்கு நீங்கள் ரஷ்யாவுடன் வாங்கலாம், 2 மாதத்துக்கு வாங்கலாம். யார் இந்தியாவுக்கு பிரதமர், யார் இந்தியாவுக்கு அரசு தலைவர் என்று தெரியாது. அதே போல ஒவ்வொரு நாட்டையும் சூப்பர் பவர் என்றால் ஒவ்வொரு நாட்டையும் தான் டிக்டேட் பண்ண வேண்டும் என்ற ஒரு மனநிலையத்தான் இதை பார்க்கிறேன்.
சிறப்பு. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை அவதானித்து உடனுக்குடன் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பங்களிப்புக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசு அவர்களே நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.